வணக்கம் நண்பர்களே. ரவிக்குமார் பிசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர் ரவிக்குமார் 2004ஆம் ஆண்டு காலச்சுவடு பத்திரிகையில் எழுதிய ஒரு கட்டுரை, அதை அடிப்படையாக வைத்து சில வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்களை வந்து சேரும். இல்லாட்டி பிரச்சனை இல்லை, சேனல் போய் பார்த்துக்கங்க. அதாவது தன் மனைவியை கோயிலுக்கு செல்வதை தடுப்பதற்காக பெரியார் செய்த ஒரு அந்த ஈவே ராமசாமி ஐயா செய்த உயர்ந்த நிலையுடைய ஒரு பகுத்தறிவு செயல் என்னது? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாளைக்கு இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கிறவங்க அதே வழியை பின்பற்றலாங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். அவரை பின்பற்றாளர்கள் மனைவியுடன் ஒரு நாள் கோயிலுக்கு செல்கிறார். அவருடன் சில கூட்டாளிகள் செல்கிறார்கள். எப்போதுமே அவங்க விலைமாதுகிட்ட போகும்போது கூட்டாளியோட போவார், கோயிலுக்கு மனைவியை கூட்டிகிட்டு போகும்போதும் கூட்டாளிகளோட போவார். அது என்ன கூட்டாளிகள்னு எனக்கு தெரியல, விட்டுருங்க. இப்போ வேண்டது இல்லை, கோயிலுக்கு போகிறாரு. அப்போது நாளையிலேருந்து உங்கள் கோயில் வர செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு காரியம் பண்ணுறாரு. என்ன காரியம்? அந்த அம்மா நாகம்மா வந்து நாகம்மையார் அந்த கோயிலுக்குள்ளே போய் கும்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் ஒரு மறைவில் நின்றுக்கிறாரு, கண்ணுக்கு தெரியாத மாதிரி நின்றுட்டு தான் கூட இருந்த கூட்டாளிகள்லாம் கூப்பிட்டு, அந்த பெண் வந்து ஒரு தாசி மாதிரி தெரியுது ஐயா, இதை பதிவு இதில் இருக்குது, அந்த இதை கூட எடுத்து பார்த்துக்குங்க, ரவிக்குமார் ஐயாட்ட கேளுங்க, விடுதலை சிறுத்தை கேட்டு நான் சொன்னதை. இந்த பெண்ணை பார்த்தா தாசி மாதிரி இருக்குது. யார்? தான் மனைவியவே ஈவேரா சொல்கிறார், தன் மனைவியே தாசி மாதிரி இருக்குது, அவன் நோக்கம் புரிஞ்சுக்கிட்டு இசைஞ்சானா கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறார். இது எதுக்கு செஞ்ச செயல்னு பாருங்கள். கோயிலுக்கு போகாமல் வைக்கிறதுக்காக செஞ்ச செயலாம். எவ்வளவு அறிவாளி, எவ்வளோ பகுத்தறிவாதி. இவரை தான் நமக்கு வெக்கமாக இருக்குது, நம்ம முதலமைச்சர் பின்பற்றேன்னு வர சொல்கிறார். துணை முதலமைச்சரும் சேர்ந்து, மற்ற அமைச்சர்களும் சேர்ந்து, கட்சியே ரைட்டா. அப்போ போய் அப்ரோச் பண்ணோடனே அவங்களுக்கு விளவளத்து போய், இது அப்படியே எழுதியிருக்காரு, விளவளத்து போய் வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. இவர் மறைஞ்சில் நினைக்கிறாரு, நிற்க தெரியல. மறுநாள் தெரிஞ்சுக்கிறாங்க இவர் தான் இந்த வேலையை பண்ணார், தன்னை தாசியாக அறிமுகப்படுத்தி. அதாவது இப்படியெல்லாம் நடந்து கோயிலுக்கு போனால் அப்படிலாம் நடக்கும்னு செஞ்சாராம். எவ்வளோ பெரிய புத்திசாலி! இதை சொன்னது ரவிக்குமார் ஐயா. அப்படி உண்மையிலேயே ஈவே ராமசாமி செஞ்சுருந்தாருன்னா அவர் பெரியாரா? நான் கேட்குற கேள்விக்கு இது உண்மையிலே ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் கேளுங்க. கட்டுரை எழுதியிருக்கார் அவர் கட்டுரையில் அவர் சொன்னதாகவே எழுதியிருக்காரு. அவர் என்ன டேட்டில் சொன்னாருங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த இதில் இருக்குது, ரிலேட்டட் வீடியோவில் இருக்கும், அதை எடுத்து பாருங்கள். நான் வீடியோவில் விரிவாக ஆதாரங்கள் எந்தெந்த பத்திரிகையில் எத்தனாம் தேதி வந்துங்கிற சொல்லியிருக்கேன். சொன்னது ரவிக்குமார் சார், அதை எடுத்து போட்டிருக்கேன். தன் மனைவியை தாசியாக அறிமுகப்படுத்தி கடவுள் நம்பிக்கையை மறுக்க செய்த அளவுக்கு மிகப்பெரிய பகுத்தறிவாளரை நினைத்து பெருமைப்படுவோம். தொடர்ந்து சேனல் பாருங்கள். அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.